இந்த நொடி முதல் தமிழ்நாடு என்ற மாநிலத்தினுடைய கல்வியும் மாறுகிறது, மக்களை நோக்கி நகர்கிறது, மாணவர்களை நோக்கி நகர்கிறது என்பதை மிகுந்த வாஞ்சையோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்ப என்ன மாறுது? இனிமேல் தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது அரசு பள்ளிகளில் குழந்தை மைய கல்வியாக மாறுகிறது. குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளை சேர்த்து அனைத்து குழந்தைகளையும் ஈர்க்கக்கூடிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வியாக இது மாறுகிறது. இனிமேல் இது குழந்தை மைய கல்வி. இப்ப நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எனக்கும் கணித வகுப்புக்கும் ஒரு பெரிய போரே நடக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, லேர்னிங் ஆன் இஸ் ஓன் பேஸ். அப்ப நிறைய கேள்வி கேட்பேன். 1+1 is equal to 2 அப்படின்னா ஏன் அப்படிமே அடிதான் விழும். ஏன்னா நாங்க படிச்ச காலகட்டத்தில் சிறை கைதிகளை விட அதிகமா அடி வாங்கினவன் நான். எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. வீட்டுல போர் அடிச்சா கூட என்னை கூப்பிட்டு கொண்டாரு அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்ப எனக்கு பதிலே கிடைக்கல. அப்ப கணிதத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. ஆனா அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கமிட்டியில இரவு பகலாக வேலை பார்த்து நம்முடைய கல்வியாளர்கள் இதை எப்படி மாத்திருக்கோம்னா, இனி கதைகளின் வழியே கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பும் ஒரு கதை சொல்லல் முறையில் நடக்க போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. அப்ப அந்த குழந்தைகளுக்கு வெறுமனே நம்பர்ஸ், வேரியபிள்ஸ் இப்படி அறிமுகப்படுத்தாம ஒரு கதையாக கற்றுத்தருகிற பொழுது, என்னிடம் எத்தனை பலூன்கள் உள்ளன, ஹவு மெனி டாய்ஸ் போன்ற தலைப்புகளையே கதைகளை சார்ந்த தலைப்பாக வைத்து இந்த கதைகளின் வழியே கணிதம் கற்றுத்தருகிற பொழுது, கசப்பான ஒரு மருந்த சின்ன வயசுல நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இனிப்புல சேர்த்து வச்சு அப்படி கொடுத்துருவாங்க. மருந்து சாப்பிட்டதே நமக்கு தெரியாது, ஏதோ இனிப்பு சாப்பிட்டோம். அப்படி கற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமான அந்த கணிதத்தை கற்கும் போதே இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றக்கூடிய வழியில் இந்த கதைகளின் வழியே கணிதம் நிகழப்போகிறது. ஒட்டுமொத்த உலகமே ஸ்டெம் எஜுகேஷனை நோக்கி நகர்ந்திருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்னை அமெரிக்கா அனுப்பி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து வர சொன்னார். அமெரிக்கா முழுக்க ஸ்டெம் எஜுகேஷன் தான். நம்ம அறிவியல் தமிழர்கள் 2 சகோதரர்களுக்கும் தெரியும். ஸ்டெம் எஜுகேஷன் என்பது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இது ஒரு கொலாபரேட்டிவான ஒரு கரிக்குலம். இந்த ஸ்டெம் எஜுகேஷன் நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல இருந்து ஸ்டீம் எஜுகேஷன் என்ற அப்ரோச் நோக்கி நகர்றோம். இது என்ன ஸ்டீம் எஜுகேஷன்? STEAM, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங்கோடு ஆர்ட்ஸ், கலையையும் சேர்த்து மேத்தமெட்டிக்ஸும் சேர்க்கிறோம். அப்ப இனி விஞ்ஞான வகுப்புகள், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் விஞ்ஞான வகுப்புகள் கலையையும் சேர்த்த விஞ்ஞான வகுப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறேன்.